பச்சனிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. ஐயோ சிரிக்கிறாடா சின்ன சிலுக்கு. மாமா குட்டி தேவி காஃபி கொடு. வரேங்க. ஹாய் ஹனி. ஹாய் மாமா குட்டி. ஹவ் வாஸ் டுடே? சூப்பரா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு எப்பவும் சூப்பராக தான் போகும். ஏன்னா இன்னைக்கு ஓமுகத்தில் வந்துச்சேன்ல. இந்த வந்துட்டேன் பார்ட் டைம் பைத்தியக்கார. இந்தாங்க மாமா காப்பி. மூதேவி இப்போ என்னடி முக்காடு போட்டிருக்க? 6 மணி. பழக்க தோஷம் மாமா. வழக்க தோசம் பிரதோஷம். அது சரி மாமா. மாமா என்னடி பழிகிளி வாங்குறியா பணிவிட செய்யறேன்ட்டு? பழியும் இல்ல புளியும் இல்ல, வீட்டுலதான் அரிசி முட்டை இல்ல. ஏண்டி போன மாசம் எத்தனை சிப்பட்டி வாங்கி கொடுத்தேன்? 3 சிப்பு வாங்கி கொடுத்தேன். 3 சிப்பட்டி முடிச்சிட்டியா? அது சரி, எவ்வளோ உனக்கு போன மாசம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தேன்? 10,000 ரூபாய். 10,000 வாங்கி கொடுத்தேன். அதை விட்டேன் 1000 ரூபாய். 1000 ரூபாய் பாக்கெட் பண்ணி கொடுத்தேன்ல. அனி கேட்டுக்க, உங்க அக்காவுக்கு மாசம் பாக்கெட் பண்ணி 1000 ரூபாய் கொடுக்குறேன். உனக்கு அப்படி யாராவது கொடுக்குறாங்களா? மாமா குட்டி எனக்கு மந்த்லி 2 lakhs பாக்கெட் மணி. என்னது 2 லட்சமா? சரி உனக்கு சம்பளம் எவ்வளவு? நியர்பை ஒரு 8.5 lakhs வந்துடும் மாமா குட்டி. வாழ்க்கை எல்லாத்துக்கும் அதிர்ஷ்ட பதையை காட்டாது. பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அழகுக்கு அளவே இல்லை, குணத்துலையும் கோல்டா இருக்கா. இந்த ஹனி அந்த மணி, ஆஹா இவ தான் கிடைச்சிருக்கணும். மிஸ் ஆயிடுச்சே. இப்போ ஒன்றும் குறைஞ்சி போகல. இதே பீச்சில் அவ சானியா மிர்சா, நான் சச்சின் டெண்டுல்கர். அவ மும்தாஜ், நான் ஷாஜஹான். இந்த பீச்சில் ஓடுற குதிரையா குதூகலமா துள்ளி குதிச்சு ஓடலாம். டேய் கடலில் ஓயலாம், உன்னோட காதலால் ஒருபோதும் ஓயாது. வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு, அவள் வளைச்சி போட தெம்பு இருக்கு. விட்டுறாதடா அந்த வெண்ணமவளை. சக்கரவர்த்தி கூடிய பேருக்கு சீரர்ஜியா. இப்போ நம்ம ஜோசியம் பார்த்ததுல எனக்கு புரிஞ்சிருச்சு, ஹனி எனக்கு தான். ஹனி காஃபி. இதோ வந்துட்டேன் மாமா குட்டி. மாமா குட்டி salary வந்துருச்சு மாமா குட்டி. வெரி குட். எவ்வளோ இருக்கு? 5 lakhs மாமா குட்டி. அப்புறம் பாக்கெட் மணி மாமா குட்டி. இந்தா 100 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. தேங்க்யூ மாமா குட்டி. வெல்கம்.
மாமாய் ஏன்டி எழுப்புன? மாமா ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருந்தீங்க மாமா, அதான் எழுப்புனேன். தூங்குனானா? ம், ஏய், என் ஃபிகரோட ட்ரீம்ல இருந்தேன். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதேதான். சரி, நான் போயிட்டு உங்களுக்கு பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வரட்டுமா? பால் பாயாசம்? ம், பால்டா இல்ல பாயாசம். சரி மாமா, தோ இப்ப போய் உங்களுக்கு பாயாசம் செஞ்சு கொண்டு வரேன். ஏய், மாமா, தங்கச்சிக்கு வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சான், நாளைக்கு ஊருக்கு போறாளாம். ஏய், என்னடி சொல்ற? ஏய்,